சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் தேரோட்டம் பார்க்க போகிறோம் வாரியா மச்சான். இப்போ நீ மேடைகளில் யாரோட பாடல் கச்சேரி போவீங்க? நானா யார் கேட்டாலும் போகிற ஆள் தான் நீங்கள் வார சமூகம். ஆமாம், எல்லாரோடையும் போவேன். அம்மா இது மாடை இருக்கான்னு பாருங்க, தமிழ்கண்ணே. யாருனாலும் எனக்கு கணக்கு இல்லை, எல்லாம் என்ன பெத்த பிள்ளைய மாதிரி தான். எந்த நீக்குதலும் எனக்கு இல்லை. எங்கே போனாலும் போவேன், என்னோட தொழிலை நடத்திட்டு நல்ல பேரோட வந்து சேரும். சரி, உங்களுக்கு வீட்டில் வச்சுருந்தேன். இப்போ மேடைகளில் போனால் எந்த பாட்டை அதிகமாக விரும்பி பாடுவீங்க? பாட சொல்லுவாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. நான் தான் பாடுவேன், வாயில் வர்றதெல்லாம் பாடுவேன். கடைச்சி என்ன அந்த அம்மாவில் கொஞ்சம் இன்னொரு பாட்டு பாட சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஆமாம், அதான் நல்லா சிறப்பாக பாடுவீங்க அப்படின்றப்ப எல்லாம் கண்டிப்பாக அதான் விரும்புவாங்க. உங்களோட கலவியாக இருந்தாலும் இந்த அம்மாவில் கொல்லங்குடி அம்மா ஒரு பாட்டு பாடுங்கம்மான்னு பார்த்துக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க. பாரதிக்கு தெரியும். இப்போ அந்த பாடல்களில் ஒரு இது சொல்லுங்களேன். மேடையில் பாடுறது, மேடையில் பாடுறதுனால வேற அது நல்லா துள்ளலான பாடல். துள்ளலான பாடல். துள்ளலா நம்ம இந்த டப்பாங்குத்துன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி. ஜீவி சிங்காரிச்சு சிவகங்கைக்கு நாங்கள் எல்லாம் தேரோட்டம் பார்க்க போகிறோம் வாரியா மச்சான். செவலக்கால வண்டி பூட்டி தாரியா, பக்கு மரத்தொப்பிக்கில்ல காத்திருக்க சொல்லி சொல்லி நேற்று வரையே செவல செல்லம்மா அடிய செல்லம்மா ஒன்னெஞ்சுக்கில்ல இருப்பதைத்தான் சொல்லம்மா. கல்யாணம் பண்ணும் முன்னை கண்டபடி நடக்கலாமா, கல்யாணம் பண்ணும் முன்னை கண்டபடி நடக்கலாமா. அநியாயம்னு ஒரு இருக்குமா நல்லையா, நம்மளை அவதரா பேசுவாங்களா இல்லையா. சொப்பனத்தில் வந்து வந்து சொன்னதெல்லாம் கேட்டவள அப்படியே நடந்துக்கிட்ட ஆகாதா, நம்மளை ஆசை திந்து மனம் குளிர்ந்தும் போகாதா. பிள்ளை வட்ட போன என்ன மல்லு கட்டி முத்தமிட்ட, போக்குரி மேல ஆச்சை வச்சேன் புரிஞ்சுக்க, நானும் பொண்டாட்டியா வருவேன்னு தெரிஞ்சுக்க. முத்தமிட்ட சங்கதிய மூடி வைக்க மனம் இல்லாம அப்பாங்கிட்ட சொல்லி புட்டன முன்னால, கொட்டு அவுகளுக்கும் தெரிஞ்சு போச்சு என்னால். காட்டி கொடுத்துட்டிய கலகம் பண்ணி விட்டுட்டிய, வீட்டில் என்ன திட்டுவாகளை சண்டாளி, நானும் வெக்கப்பட்டு சாக போறேன் திண்டாடி. அத்தை மகந்தா முத்தம் குடித்தான் அவன் தான மாப்பிளையும், சித்திரை மாசம் கல்யாணம் சொன்னாங்க. மாமா அத்தடம் இல்லாம கலங்குறீங்களே என்னங்க. அழகு அழகு. இதெல்லாம் நீங்களே எழுதின பாடல்கள். எப்படி ஒரு நல்ல ஒரு எதுகை மூனையாக ஒரு சிறப்பான ஒரு இதோட வார்த்தைகளுடைய ஜாலங்கள்லாம் வந்து அப்படி அருமையான ஒரு பாடல்களை தந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் வந்து இவங்களுடைய படிப்பு என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஆச்சரியப்படணும். எவ்வளோம்மா படிச்சிருக்கீங்க? எனக்கா எழுத்தே தெரியாது. ஆமாம், எழுத்தே தெரியாதவங்க எப்படி இப்படி எதுகை மூனையாக பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய பிறவி கலைஞனாக இருக்கிறாங்க. ஒரு ஆச்சரியப்படக்கூடிய விஷயந்தான் இதெல்லாம். இவ்வளவு வார்த்தைகளை மனப்பாடம் செய்யக்கூடிய வகையிலையும் அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளை ஒரு அந்த எழுத்து வடிவங்கள் வரிகள்லாம் வந்து அவ்வளோ சிறப்பாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு சிறப்பான பாடல்களை இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்றுமா அவங்களுக்கு இப்போ இளைஞர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இளைஞர்கள் உண்டானவங்களும் இருக்காங்க, இல்லாதவங்களும் இருக்காங்க. நல்ல புத்திமானாவும் ஒன்று இருக்குது, வலுவட்டையாகவும் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நான் போய் ஆராய்ச்சி பார்க்க முடியலை. இல்லை இப்போ உங்களுக்கு பார்க்கல வந்து நம்ம காலத்துல நல்லா அப்படி இருந்தோம். இப்போ இருக்கிறதுல வந்து அப்பா அம்மா அண்ணன் தம்பி சிறுசு பெருசு நன்னி குன்னி மின் பின்கிறதெல்லாம் அடைச்சி அவ்வளவையும் அடக்கி என்ன பயந்து நடுங்கி பிழைச்சாக. அந்த காலத்தில் வாழ்ந்தாக. சின்னதுக்கு சின்னதான், பெருசுக்கு பெருசு தானும். இன்னைக்கு எல்லாம் ஓரட்டுக்கு பேசுதுங்க. சின்னதும் இல்லை பெருசும் இல்லை. அதுல ஒன்றும் செய்யமில்ல. காலம் கலிகாலம். ஆமாம், கல்யாணம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் 30 வயசு 25 வயசுல ஆனால் கல்யாணம் பண்ணுவாங்க மாப்பிள்ளைக்கு.
அவன் பொண்டாட்டி சோறு போட்டுக்கிட்டு இருப்பானாம். ஆமாம், அவன் மாப்பிள்ளை சாப்பிட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த கிழமை அவங்க அப்பாக்காரர் ஒன்று தப்பு இவன் பண்ணியிருந்தான்னா வேலை ஒழுங்காக பார்க்கலைன்னா ஓடி அந்த அடிப்பாரான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பிள்ளைய. பாவி வரப்பா என் பிள்ளை வேளாத்துட்டு வந்து கஞ்சி சாப்பிட்றவனே ஏன் கல்யாணம் இப்படி போட்டு அடிக்கிறேன் என் மகனை அப்படின்னு தாய்க்காரி கத்துவாளாம். அவளையும் சேர்த்து போட்டு அடிப்பாங்களாம் அந்த காலத்தில் கிழவைங்க வீட்டுக்காரருங்க. அவ்வளவு வாயை திறக்காம மூக்கை சிந்திட்டு கண்ணீரை தொடச்சிட்டு சாப்பிட்டு காலையில் அப்பாங்குங்கம்மா அந்த அடி வாங்கினது. அப்படி அந்த காலகட்டம். அப்படி இப்போ இன்னைக்கு வந்து டே என்ன ஒரு மாதிரியா இருக்க பொழந்து விடுவேன். என்னடா சுண்டிக்கிட்டு தெரியுதா பொழந்து விட ராஸ்கல் என்ன நீ வளர்த்தவன் நாங்கள் அவ்வளவு வேற பள்ளிக்கூடத்துக்கு அதை தின்றுட்டு வளர்ந்தவங்கள என்னடா அதட்டிக்கிட்டு இருக்கிற பெரிய சம்பாத்தியக்காரன் நீ ஒழுங்கா கொடுத்த நடத்திக்கிட்டு பேசாம கடை அடிபடி சேர்த்துறாத அப்படிங்கிற அன்னைக்கு பசங்க கண்டிப்பா ஒரு கட்டுப்பாடு இல்லை கிடையாது. பெரியவங்க சின்னவங்க ஒரு மரியாதை இல்லை. நாலாம் ஜாதி நவதானியமா போச்சு நாடு. நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்கும் நாகரிகம் அது அந்த அம்மா கக்கரிக்குங்கிறது. ஆமாம் ஆமாம் காலமும் கெட்டு போச்சு. கட்டுப்பாடு காலமும் கெட்டு போச்சு கட்டுப்பாடு விட்டு போச்சு காலம் ஆயும் போச்சு கம்பி ஊற்று காலமாச்சு என்னமோ பேசினாக்கா உயிரை பிடிக்கிற நாளாச்சு அப்படின்னு இப்போ காலம் கெட்டு வச்சு ராஜா. ஆமாம். இப்போ உங்களுக்கு வயசு என்னம்மா ஆகுது? எனக்கா என்னம்மா வயதுக்கு சொல்கிறாங்க. அதாவது வயசு பெத்த மாதாவுக்கு தான் தெரியும் எந்த வருஷத்துல இந்த பெண்ணால் என்ன எடுத்தோம் அப்படிங்கிறது பெத்தவர்களுக்கு தான் தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாதது. எனக்கு தெரியாது. இப்போ அம்மா அப்பா வந்து விவசாயம்தான். எங்கள் அம்மா அப்பாலாம் விவசாயம் தான், கூலி வேலை கைத்தொழில். எங்கள் அப்பாவில் வீடு கட்டுற வேலை. எனக்கு கண்ட்ரேட்டா பிடிச்சே நான் வேலை ஆப்பார். இந்த இப்படி 4 பேரோட வந்து குண்டியன் சொரிஞ்சுக்கிட்டு வேலை ஆக்க மாட்டார். அவர் சட்டம் தான் 4 பேர் கூட்டி கொண்டு வேலை ஆப்பார், சம்பளத்தை கொடுப்பார். கான்ட்ராக்டர் வேலை இந்த ஓலை கட்டடங்க தெளிவாக கட்டுறாரு எங்கள் அப்பா. அம்மா அவங்க பாடுவாங்களா? அம்மா பாட மாட்டாது. அப்புறம் எப்படி நீங்கள் மட்டும் பாடுனீங்க? தெரியல. எங்கள் அம்மா பாட மாட்டாது. நிகழ்ச்சிகள்லாம் போயிட்டு இருக்கீங்க, போன இடங்களில் வந்து நீங்கள் மட்டும் போவீங்களா கூட? பிள்ளைகளை கூட்டிக்கின்னு போவேன். தம்பி மாவு ஒன்று இருக்கு, தம்பி மாவோட பிள்ளைய இருக்குது எவ்வளோ அவசங்க அதுகள் தான் கையில் பிடிச்சிக்கிட்டு போவேன். ஒத்தா போக மாட்டேன். அது வந்து எல்லாமே பாருங்க வயசு வந்து நமக்கு மீறின வயசு. இள வயசில் வந்து எங்கள் வீட்டுக்காரரு அக்கா பையன் இங்கே இருக்காங்க, இந்த பையங்க அவங்களும் என்னை கூட்டிக்கின்னு போவாங்க சினிமா துறைகளுக்கு. அப்பா இந்த பிள்ளையெல்லாம் பிறந்து சின்ன பிள்ளையா இருக்கு முன்னால எங்கள் அக்கா பையங்க நான் வளர்த்த பையங்க தான். உங்களோட கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? கூட பிறந்தவங்க வந்து 4 ஆம்பளை, நாங்கள் 2 பொம்பளை. 2 பேர் இறந்து போயிட்டாங்க. 2 பேர் ஆம்பளை பையங்க இருக்காங்க. என் தம்பி மாதான், எங்கள் அக்கா இருக்கு, நான் இருக்கேன். எல்லாருமே விவசாயமா வேற வேலையை பார்த்துக்கிறாங்களா? நல்லா விவசாயம் தான் பார்க்குங்க. இப்போ உங்களுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் ஆச்சுமா? கல்யாணம் சொன்னதுமே ஒரு விதமான வெக்கம் வருது உங்களுக்கு? வெக்கமெல்லாம் இல்லை. வெக்கம் வராதா உங்களுக்கு? அந்த வயசுல நான் புரிஞ்சுக்கிற முடியல. ஆமாம் 20 வயசு 15 வயசு இப்படி தானே பண்ணி 15 வயசுல இருக்கான் 13 14 வயசுல அப்போ பண்ணிடுவாங்க. அதான் நான் இப்போ சொன்னேன். சரி சரி 20 வயசுக்கெல்லாம் எட்டாது. 15 18 வயசுல என்ன கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. வீட்டுக்காரவங்க வீட்டுக்காரர் வந்து கேரளாவில் பிறந்தவர். எங்கள் அத்தை பையன் தான் எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட பிறந்தது மகன் தான். கேரளாவில் இதில் வருமாவில் செங்கோல் நாட்டில் பிறந்து வளர்ந்து படித்து நல்ல அறிவான படிப்பு. என் வீட்டுக்காரருக்கு தலை எழுத்து இல்லை, எழுத்தாணி படிப்பு. ஒரு கால் அரை முக்கால் நிமிஷம் முக்கால் நிமிஷம் அரை நிமிஷ கணக்கில் கணக்கு பண்ணுறவர் அவர். அப்படி படிப்பு அடி விட்டுட்டாரு என் செய்வேன். பிள்ளை இல்லை எங்களுக்கு ஐத்தமே தான். இப்போ உங்களுக்கு எந்த மாதிரி உங்களுக்கு யாரும் உதவுறது எல்லாமே மற்றவங்க? எனக்கு என்ன உதவ
வீடு இடிச்சு இந்த கடைக்கு கட்ட மாட்டோமே, அங்கே தான் குடியிருந்தா அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்துருச்சுன்னு இடிச்சு போட்டு கட்டினேன். அதுக்கு குறை கட்டக்க சரி. அதுக்கு வச்சுருந்த காசு அந்த காலை சரி பண்ணி இருக்கேன். இப்போ அது கட்டாமல் கிடக்குன்றது இது பண்ண இங்கே போகணுருக்கேன். நடிகர்கள்கிட்ட அது கொரோனா. நீங்கள் நடிகர் சங்கத்தில் இருக்கீங்களா? குட்டியாச்சு அவரை ஆக்கிக்கிட்டு கிடக்கு போக முடியல. நடிகர் சங்கத்தில் இருக்கீங்களா? ஆமாம், எனக்கு காரட் இருக்கு. சரி சரி சரி. எனக்கு தாசை பண்ணுறதுக்கு வழி இல்லை. நாம முகத்தை காட்டினா தானே எதுவும் கிடைக்கும். ஒன்றும் போக முடியலை. இந்த இப்போ வந்து என்னமோ கொடிய நோயின்னு கொரோனா தானே? கொரோனாவுக்கு மேற்பட்டது புதிய வகை கொரோனா, கொடிய நோயின்னு போட்டிருக்கு. ஆமாம். இப்படி இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு கலைஞரை வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த கலைஞர்களுக்கு உதவும் அன்போடு கேட்டுக்கிட்டு, கண் கலங்குறதை அதை தொடக்க வேண்டும் என்று நான் அன்போடு இந்த நல்ல உள்ளங்களை நான் அடிபணிந்து கேட்கின்றேன். எல்லாரும் ஆயுசுகளும் நீண்ட ஆயுசுகளோடு இருக்க வேண்டும். நான் உலகத்தில் உள்ள தெய்வத்தெல்லாம் நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன். மக்கள் எந்த சேதங்களும் இல்லாமல், சிரமங்களும் இல்லாமல், நோயன்றி பல்லாண்டு வாழ. உங்களுடைய மனசு உருகி உங்களுடைய வாழ்த்துக்களையும் தந்திருக்கீங்க, உங்களுடைய உண்மையை சொல்லியிருக்கீங்க. அப்படின்றப்ப வந்து கண்டிப்பாக வந்து உதவும் உள்ளங்கள் கண்டிப்பாக இருக்கும். அந்த வகையில் நல்ல ஒரு கலைஞரை பாதுகாக்க வேண்டிய கட்டாயத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல உதவி செய்வாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. இந்த நேரத்தில் வந்து சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துழைப்பு தந்த அம்மா அவர்களுக்கு வந்து நாட்டுப்புறம் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்மா. என் சரித்திரங்கள்லாம் இந்த நாட்டுப்புற தொலைக்காட்சிக்குள்ள வந்திருக்கு. இந்த தொலைக்காட்சி ஓன்னு ஓடும், பேர் வாங்கும். தன்ன நாணம் தன்ன நன்ன ராஜா தான நாணம் தன்ன நன்னு தான நாணம் தன்ன நன்னு தான நாணம் தன்ன நன்.